புதுச்சேரியில் புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் 1000 காவலர்கள் ஈடுபட உள்ளதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் புத்தாண்டு பாதுகாப்பு மற்றும் துணை குடியரசுத் தலைவர் வருகை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், நாளை மத்திய உள்துறை அமைச்சர் வரவுள்ளார். அவரிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. 29ஆம் தேதி புதுவை வரவுள்ள துணை குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. புத்தாண்டையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். போக்குவரத்தை சரி செய்யவும் பொதுமக்கள் வருவதற்கு பேருந்து வசதி ஏற்படுத்தவும் முடிவு செய்யப்பட்டது. ஜனவரி 2ஆம் தேதி 15ஆம் தேதி வரை காவலர் உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. 10,000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். ஜனவரி 19ஆம் தேதி முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை உதவி ஆய்வாளர் பணிக்கான உடற்தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. 19,000 பேர் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர். கடந்த முறையை விட இந்த முறை கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சட்டம் ஒழுங்கு 1000 போலீசாரும் போக்குவரத்து போலீசார் 500 பேர் என 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். 8 இடங்களில் வாகன நிறுத்தம் செய்ய இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. போலி மருந்து விவகாரத்தில் 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒப்பந்த ஆசிரியர்கள் சட்டத்தின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். போலி மருந்து விவகாரத்தில் தேவை இருந்தால் நாராயணசாமியும் விசாரணைக்கு உத்தரவிடுவோம் என, சபாநாயகருக்கும் தொடர்பு இருந்தால் விசாரணை செய்வோம் என்றார்.